ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்ணு பிள்ளை என்ன பார்க்கணும், பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னா என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும்? ஆபத்து தான். இப்ப நான் வாயை திறக்க ஆரம்பிக்கச்சேவே ஓஹோ ஏதோ இருக்கு, இப்போ எதுக்கோ இத்த அத்தை சொல்லி அதை இதை சொல்லி ஆபத்து தான். ஒரு ஆபத்தும் இல்லை. இதேதான் நானா பேசினதான பயப்படணும். இருக்கிறத படிக்க போறேன், கிளிப்பிள்ளையாட்டம் சொல்ல போறேன், அதனால ஒரு பயமும் இல்லை. நீமோ உபன்யாசம்னா பெருசுன்னா நினைச்சுக்க வேண்டாம். இருக்கிறத படிப்போம், ஏதோ வடமொழி தெரியுங்கிறதுக்காக பிரிச்சு சொல்லுவோம், அத்தோட சரி. இதுனும் இங்க உட்காந்து இருக்கிறது ரொம்ப தெரியும், எங்கேயோ யோகின்னுட்டும் கீழே உட்காந்து இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில அதே ஆபத்து தான் எனக்கும், எனக்கு இருக்கிற அதே ஆபத்து தான் உங்களுக்கும். உங்களுக்கு என்ன வேற ஆபத்து, எனக்கு வேற ஆபத்தான? யாருக்கா இருந்தாலும் அதே தான். எப்படி அப்பா அம்மாவை பாதுகாப்போம், மற்ற பேரோட எப்படி இருக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்ப்போம், அவர்கள் என்னென்னமோ இந்த நாள்ல கேட்கிறாளே நமக்கு புரியலையே, நம்மளானா பதைக்கிறோமே. இதேதான் யார் மனசுலயும் இருக்கிற கவலை. அதனால ஒண்ணு இப்ப கஷ்டப்பட வேண்டாம், எல்லாருக்கும் அதே தான் ஆபத்து. இப்ப பார்க்க போற கதை விஸ்வாமித்திரர் கூறும் கதை. ராமலக்ஷ்மணர்களை யாகத்தை ரட்சிப்பதற்காக விஸ்வாமித்திரர் கேட்டு பெற்று போனார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். தசரதனிடத்துல கேட்டார், 2 பேரையும் குழந்தைகள் அழைச்சிருந்தார். சரையு நதி கரையோரமா போனார். முதல்ல பக்சர்ங்கிற இடத்துக்கு போனார். பீகார்ல இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, அதுக்கு சித்தாசிரமம்னு பேர். அந்த இடத்துலதான் 6 நாட்கள் தங்கி இருந்து விஸ்வாமித்திரர் யாகம் செய்தார். ஆனா குழந்தைகள் சின்னவா 12 வயசு சொல்லியோ. கதை கேட்கறதுல ராமனுக்கு ரொம்ப ஆசையம். அவர் அப்ப கூட கௌசல்ய தூங்க பண்ணணுமா, அப்பவும் கதை கேட்கணுமா அவருக்கு. எது கதைன்னா நம்ம சொல்ற மாதிரி கதை இல்லை, எல்லாம் தர்மத்தை பத்தின கதை. விஸ்வாமித்திரருக்கு அது புரிஞ்சு போச்சு. ஒரு நாள் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ பிரயாணம் பண்ணணும் இல்லையோ, இங்கிருந்து பக்சர் வரைக்கும் நடந்து தானே போய் ஆகணும். அப்படி வச்சுங்களேன், சுமாரா ஒரு 300 மைல் இருக்கு. அந்த 300 மைல் தூரம் இந்த 2 பேரையும் 12 வயசு பிள்ளைகளை நடத்தி கூட்டின்னு போயிருக்கார். ஒரு நாள் ராத்திரியும் ஒரு இடத்துல தங்குறார். தங்கினா யாரோ ஒருத்தரை பத்தி ஒரு நாள் கதை சொல்றார். ஒரு நாள் கதையில் கங்கை எப்படி பகீரதன் ஆகாசத்திலேருந்து கொண்டுதான், இது ஒரு நாள் கதை. உமாதேவிக்கு பார்வதி தேவி, பார்வதிக்கும் பரமசிவனாருக்கும் சுப்பிரமணியன் முருகன் எப்படி பிறந்தார், இது இன்னொரு நாள் கதை. இப்படி ஒரு கதையா சொல்லியிருந்தாரோ இல்லையோ. ராமனுக்கு ஒரு நாள் ஆசை, ஊரார் கதையே சொல்லிட்டு இருக்கீரே, உம்ம கதையை கொஞ்சம் சொல்லுன்னாரு. விஸ்வாமித்திரர் பார்த்தார். சரி கேட்டுட்டீங்களா ராமா, என்னுடைய கதை என்னன்னு சொல்றேன் கேளுப்போ என்ன தன் கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு இப்ப அந்த கதையிலேருந்து நாம பார்க்க வேண்டிய கருத்து என்னங்கிறது போடுவோம். பிரம்மா உலகத்தையே படைப்பவர் சதுர்முகன். அந்த பிரம்மாவுக்கு குஷன் என்று அவருடைய வம்சத்துல ஒருத்தர் பிறந்தார். குஷனுக்கு குஷநாபன் அப்படிங்கிறவன் தோன்றினான். குஷநாபனிடத்திலே காதி என்பவர் பிறந்தார். காதிக்கு விஸ்வாமித்திரர் உதித்தார். இதுதான் இவருடைய வம்ச வரலாறு. பிரம்மா, குஷன், குஷநாபன், காதி, விஸ்வாமித்திரர். இப்ப இந்த பேரை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அநேகமா வீட்டுக்கு போறதுக்குள்ள மறந்து போடும். இருக்கட்டும், கேட்டோன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பெரியவர்கள், இவ பேரை சொல்றதே நமக்கு பாக்கியம், அப்பேற்பட்ட பெரியவா. இப்ப அந்த குஷநாபனுக்கு காதி பிறந்து காதிக்கு விஸ்வாமித்திரர் பிறந்தாரோ இல்லையோ, அந்த குஷநாபனை பத்தி தான் ஒரு சரித்திரம். அவனுக்கு கன்னிகைகள் பிறந்தார்கள், பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தான். அப்ப இது விஸ்வாமித்திரருக்கு முந்தைய தலைமுறை கதை. ஏன்னா இவர் தந்த காதி, காதிக்கு தந்த குஷநாபன், குஷநாபனுக்கு பெண்கள் பிறந்திருக்கா, பேரழகிகள். அவ ஒரு நாள் தோட்டத்தில் உலாவ போயிருந்தனர். போகும்போது நடந்த சரித்திரம். 100 பெண்கள் அவ. குஷநாபஸ்து ராஜரிஷிகி கன்யாசதம் அனுத்தமம் ஜனயாமாச தர்மாத்மா கிருதாச்சியாம் ரகுநந்தன. கிருதாச்சி அப்படிங்கிற பெண்ணுக்கும் குஷநாபருக்கும் 100 பெண்கள் பிறந்தனர். எல்லாருமா ஒரு நாள் தோட்டத்துல உலாவிண்டார். அவர்களுடைய பேரழகை கண்டு சட்டென்று வாயு பகவான் ஆசைப்பட்டார். வாயு வந்து அவர்களிடத்துல பேசுறார், நாங்க 100 பேரையும் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன மனுஷ பெண்ணா இருக்கு, இதனாலெல்லாம் பெருமை இல்லை, இப்போ நான் உங்களை தேவ பெண்டிரா மாத்தி விடுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க தகப்பனார் சொல்லபடிக்கெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், நான் உங்க பேர்ல ஆசை வைக்கிறேன். வாயு கிடைக்க போறா இருப்போம், பெருமை யாரும் இல்லை, வாயு பகவானுக்கு வாழ்க்கைப்பட போகிறீர்கள் என்றவர் கூறினார். சலங்கி யௌவனம் நித்யம் மானுஷேஷு விசேஷதா அக்ஷயம் யௌவனம் மா பிராப்தா அமர்யஸ்ய பவிஷ்யத. நீங்க இருக்கிற யௌவனம் இப்ப இருக்கிறாப்புல நாளைக்கு இருக்காது. இப்ப இளமையோடு இருக்கீள். மனிதர்களுக்கு இளமை எத்தனை நாள் இருக்கும், தேவர்களுக்கு இளமை நீண்ட நாள் இருக்கும். அதனால நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன், உங்களை அப்படியே தேவ பெண்களா மாத்தி விடுறேன். எப்போதும் இளமையோட அப்சர ஸ்திரீகளாட்டம் இருக்கலாம், என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள். என்ன அற்பமானுட பிறவி,
பெண்கள் உடனே சொல்றா, அது எப்படி நீ திடீர்னு தோட்டத்துல பார்த்து கேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீ எத்தனை பெரியவன் அவனாரு, ஆனா எங்கள் ஒழுக்கப்படிதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ கேட்டதுக்காக நீ பெரியவன்கிறதுக்காக நான் பண்ணிக்க முடியாது அப்படின்னு 100 பேரும் மறுத்தா. அப்ப வாயு கோபம் வந்துடுச்சு. எப்பேற்பட்ட தேவன் நான் கேட்கிறேன், நான் சொன்னதுக்கு மீறி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன். இப்ப உங்கள் உடம்புக்குள் இருக்கும் நான், எல்லாரோட பக்கத்திலையும் வாயு இருக்காரு இல்லையோ, உங்கள் உடம்புக்குள் இருக்கும் நான் ஒரு வாத நோயை ஏற்படுத்திவிட்டா என்ன ஆகும்? வாயுனாலதானே வாத நோய், வாதம்ங்கிறதே வாயு தானே. அப்ப வாத நோய் வந்துவிட்டால் முடக்குவாதம் வரும் இல்லையோ, அத போல உங்க எல்லாரையும் குரூபிகளா ஆக்கிடுவேன், உங்க உடம்பே பார்க்க ஒண்ணாதபடிக்கு பண்ணிடுவேன்னு பயப்படுத்தினான். பெண்கள் கலங்கவே இல்லை. நீ என்னவா ஆக்கினாலும் நாங்க தர்மத்தை நம்புறோம், ஆகவே அதன்படிக்குத்தான் வாழ்வோம், நீ கேட்டதற்காக எல்லாம் இணங்கிறதுக்கு முடியாது என்று சொல்ல வாயுவுக்கு கோபம் வந்தது. உடலுக்குள் புகுந்தான், மொத்தத்தையும் குரூபமா மாத்திட்டான், முடக்குவாதத்துக்கு ஆட்பட்டா, நேரம் நடந்து போறதுக்கு கூட வீடு போக முடியல வாழல. அத போல ஒரு நிலை, கஷ்டப்பட்டு ஊர்ந்து தவழ்ந்து வீடு வந்து சேர்ந்தனர். குஷநாப சுதா தேவ சமஸ்தாக சுரசத்தம ஸ்தானா சாவயுதும் தேவம் ரக்ஷாமஸ்து தபோவயம் பிரவிஷ்ய சர்வகாத்ராணி பபஞ்ச பகவான் பிரபு. அந்த பெரிய வாயு பகவான் இவர்கள் உடம்புக்குள் புகுந்து உடைச்சுட்டார். அங்கங்கமா உடைஞ்சு போச்சு, முடக்குவாதம் ஏற்பட்டது. கஷ்டப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா தாக்கன்யா வாயுனா பக்னா விவிஷுன் நிருபதேர் கிரகம் பிரவிஷ்ய சுசம்பிராந்தா சலஜ்ஜா சாஸ்திரலோச்சனா. கண்கள்ல இருந்து ஒரே ஜலம், ஒரே வெட்கம், பார்க்கிறவர்கள்லாம் எப்படி பரிகாசம் பண்ணுவாடோன்னு பயம். இத்தோட 100 பெண்களும் வீடு வந்து சேர்ந்தா. தம் பெண்களானே தந்தைக்கு அடையாளமே தெரியல. குஷநாபர் கூட்டு உட்காத்தி வச்சு என்ன நடந்தது பெண்ணே அப்படின்னு 100 பேரையும் கேட்கிறார். நடந்த கதைய உண்மைய மறைக்காமல் சொல்லிட்டார்கள். அப்போ அவர்கள் சேர்த்து சொல்றார், வாயு எங்களை பார்த்து விருப்பத்தை தெரிவித்தார், ஆனா அவர் பேசின பேச்சு சரியா இல்ல, மனித பெண்களையும் உங்களையும் தாழ்த்தி பேசினார், அதனால எங்களுக்கு கோபம் வந்துருச்சு, அதனாலதான் நாங்க ஏற்கிறதுக்கு மறுத்துட்டோம். அப்பவே வாயுவனிடத்துல சொன்னோம், எங்க கற்பின் சிறப்பால் எங்களுடைய பாதிபுரத்தையும் கல்யாணம் அனுப்புறோம், அதுக்கு முன்னாடி கற்பு இருக்கணும் இல்லையோ, அந்த கற்பின் சிறப்பால் இப்பவே உன்னை எரிச்சிருவேன், ஆனா நீ தேவன், உன்னை எரித்தால் மக்கள் அத்தனை பேரும் துன்பப்படுவார்கள். ஏன்னா வாயு பகவான் எரிஞ்சு போயிட்டா நம்ம நிலைமை என்ன? நம்ம எல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணா அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. வாயு மூச்சு பயிற்சி பண்ணேன்னு இழுத்து பிடிச்சுன்னு உட்காண்டாருன்னா என்ன ஆகும்? லோகத்துல காத்தே இருக்காது, நம்ம காத்து போயிடும்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பெண்கள் அப்பவும் பாருங்க, தங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்ட போதும் நாட்டு நலத்தை பார்த்தனர். மக்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சபிக்காம விட்டுட்டா. ஏன்னா ஒரே நிமிஷத்துல சபிச்சிருந்தால் எங்க கற்பனா நான் எரிச்சிருப்போம், ஆனா நாங்க பண்ணலே, தந்தையே நாங்க பண்ணது சரியா தப்பா, இனி எங்களை உங்களிடத்துல சமர்ப்பிச்சிடுறோம், நீர் பார்த்து என்ன சொல்லணுமோ சொல்லும் அப்படின்னு இந்த பெண்கள் சொல்றா. தேன பாபானுபந்தேன வச்சனன்ன பிரச்சிச்சதா ஏவம் ப்ருவந்த்யா சர்வாக ஸ்ம வாயுனாபிகதா பிருஷம் க்ஷாந்தம் க்ஷமாவதாம் புத்ரியா. அந்த பேச்ச கேட்ட உடனே தந்தையார் புலகாங்கிதம் அடைந்தார். அப்படின்னா மயிர்கூச்செறிந்து தம் பெண்களை பத்தி ரொம்ப பெருமைப்படுறார் அவர். என்னமா பொறுமையோட நீங்க வந்திருக்கீர்கள், ஒரு பெண்ணு என்ன பண்ணாலும் இப்படி போய் பரிகாசம் பண்ணிட்டா வெடிக்கத்தான் வெடிப்பாள், ஆனா அப்போது நீங்க பொறுமை காத்திருக்கிறீர்கள். பொறுமை க்ஷமா தர்மங்களுக்குள் சிறந்த தர்மம். பெண்களே, என்னால் உங்களை காப்பாற்ற முடியுமோ முடியாதோ, ஆனா நீங்க ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிச்சிருக்கீர்கள், பொறுமையை கடைபிடித்திருக்கீர்கள், ஆகவே அந்த தர்மம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். இதான் அந்த தந்தையார் சொல்ற முதல் பதில். அவனு சாமானிய தந்தை இல்ல, குஷநாபன். எதை வேணா பண்றதுக்கு அவனுக்கு சக்தி உண்டு, பெரிய ராஜா. ஆனாலும் தன் சக்தி அவன் சொல்லவே இல்லை. இப்போ எப்ப நீங்க தர்மத்தின் வழி நடந்திருக்கீங்களோ தெய்வமும் தர்மமும் உங்களை கண்டிப்பா ரட்சிக்கும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இவ்வளவு பொறுமையோட இருந்திருக்கீங்களே. க்ஷாந்தம் க்ஷமாவதாம் புத்ரியா கர்த்தவியம் சுமஹத்கிருதம். நீங்க சிறு பெண்களே இல்ல, பெரிய வயசான சான்றோன் காக்க வேண்டிய பொறுமையை நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நாளை பெண்கள்னு சொன்னாலே பொறுமையின் இலக்கணம். அது இன்னைக்கு மாறித்து மாறல, இந்த பேச்சுக்கெல்லாம் வரவே இல்லை. இப்போ என்னைக்கா இருந்தாலும் அது மாறாது, அதான் உண்மை. பொறுமைன்னு இருந்தா ஆணுக்கு இருக்கிற பொறுமையை விட பெண்ணுக்கு இருக்கிற பொறுமை அதிகம்தான். இதை எங்க பாத்துக்கலாம்னால், முதல்ல பிறந்த இடம் ஒன்று, புகுந்த இடம் மற்றொன்று. இந்த குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போய் சகித்து கொண்டுதானே வாழ்ந்தாகணும். அந்த குடும்பத்தை தன் குடும்பமா ஏற்றுக்கொண்டாகணும் இல்லையோ, அந்த பொறுமை முதல்ல வருது. ஏன்னா மொத்தமே தெரியாத மனிதர்கள், அவ பழக்க வழக்கமே தெரியாது, மொத்தத்தையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறா. அதை தம்புன்னு நினைச்சுன்னு வாழணும்.
இதே ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு பெண் வீட்டுக்கு புகுந்த வீடா போயிருக்கணும்னு சொன்னால் அநேகமா விவாகரத்து தான். அது ஒன்றும் சந்தேகமா வேண்டாம். இப்ப ஏதோ விவாகரத்து கூடாதுன்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நடக்கிறதே வாழ்க்கையில அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவா, அவ 2 பேரும் விவாகரத்து வாழ்ந்துட்டாலாம் வாங்கிட்டாலாம் இப்ப சொல்றோம் இல்லையோ. ஆண் புகுந்த வீட்டுக்கு போயிருக்கணும்னு வச்சிருந்தா ரொம்ப இதே பேசுற மாதிரி இப்போ அது 2 பேரும் ஒன்னா வாழறாளாம் அப்படின்னு பேசியிருப்போம். இந்த நிலைமை அப்படியே இருக்கப்போ இப்ப எத்தனை தூரம் விவாகரத்து குறைச்சலா இருக்கோ அத்தனை தூரம் கூடி வாழறது குறைச்சலா இருந்திருக்கும். ஏன்னா இவனுக்கு இடம் மாறி போய் வாழ்வதற்கு தெரியாது, அது அவளுக்கு தான் தெரியும். தெரியாத காரணம் பொறுமை காரணம். இவனுக்கு பொறுமை கிடையாது, அவர்களுக்கு பொறுமை இருக்கு. மேலும் அரவணைத்து போகும் தன்மை, அன்பு காட்டும் தன்மை, இது பெண்களிடத்துல உண்டுங்கிறது ரொம்ப அழகான சரித்திரத்துல சொல்றாரு. அவர்களுக்கு தர்மம் தான் காப்பாற்றணும். இப்ப இந்த நாட்டிலேயே கூட ஆபத்து வருதே, பெண்களுக்கு இருக்கிற கொடுமையெல்லாம் என்ன பண்ண போறோம் என்று கேட்டுட்டா ஒருத்தர் சொல்லலாம், தற்காப்பு பயிற்சி பண்ணிக்கோ, வாஸ்தவம் கத்துக்க வேண்டியதான், அதுவும் வேண்டியதான். இப்போ காவலாளிகள்லாம் ஒழுங்கா பாதுகாக்கணும், அதுவும் வேண்டியதான். கண்ட நேரத்துல போக வேண்டாம், பேசாம போக வேண்டிய நேரத்துல போயிட்டு போக வேண்டிய நேரத்துக்கு வருவோம், அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியதான். எல்லாத்த விட தர்மம் காத்தே தீரும். அந்த பெண் தர்மத்தின் வழி இருந்தால்னால் ஆபத்து வராது. வந்தாலும் அந்த சமயத்துல பகவான் வந்து ரட்சித்தே தீர்வார். நல்ல ஸ்திரீகளுக்கு இருக்கிற தர்மத்தை விட்டு கொடுக்காமல் பொறுமை காக்க வேண்டும், பதட்டப்படுவது கூடாது. கண்டிப்பா தற்காப்புகளை தெரியணும், அதுவும் வேணும், புத்திசாலித்தனம் வேணும். ஆனா எல்லாத்துக்கும் மேலே தர்மத்தின் வழியில் தான் இது நடக்கிறதுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.